ஏ மீனா மீனா எதுக்கு மாமா இப்படி கூப்பிட்டு கிடக்குறீங்க? வீட்டுல எதுவும் வேலை வெட்டி இல்லைங்களா? சொல்லுங்க. இந்த பாட்டு வேற ஆடி மாசம் பிறந்தது போதும் மொத்த விடிய விடிய பாடிட்டு கிடக்குது. மொத்தம் 12 மணி என்னாலும் ஆஃப் பண்றதில்ல. ஒரே பக்திமயமா இருக்குதா. அதெல்லாம் விடு சரியா. நான் ஆபீஸ்ல போய் மார்க் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா. என்னங்க மாமா மாஸ்க் வந்திருக்கிறாங்களா? அடியே அது மாஸ்க் இல்லடி மார்க்கு. அட என்ற வாயில என்ன நோயுதோ அதுதானே நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட நான் பேசிட்டுனா வச்சுக்கோ, இன்னைக்கு பொழுதுனிக்கு இங்கே தான் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் நான் திட்டு தான் வாங்கணும் சரியா. ஏங்க மாமா ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? சொல்லுங்க மேடம், எதுக்காக கூப்பிட்டீங்க? மாமா நானே பூண்டு குழம்பு வச்சிருக்கிறேன். உங்க மாஸ்கா? ஐயோ மார்க்கடி அவர் பேரு. மாமா ஒன்றும் இல்லைங்க, இப்போ பூண்டு குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்கள சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வாங்க. சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு அடிஷ்னல் லெட்டர் கொடுப்பாங்க. அது ப்ரொமோஷன் ரீ. இங்க பாருங்க, நான் முன்னே சொல்லிட்டேன். என் வாயில் என்ன நுழைதோ அதான் சொன்னா இல்லையா? ப்ரொமோஷன். போய் கூப்பிட்டு வாங்க போய். அவங்க பூண்டு வத்த குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடி. பிரெட்டு ஜாம்பு பட்டரு அந்த மாதிரி தாண்டி சாப்பிடுவாங்க. அடி அவங்கெல்லாம் காரமெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காதடி. அவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடி. மாமா காரசாரமா சாப்பிட்றத விட்டுப்புட்டு அந்த வெந்தது வேகாதது சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்குமா? உன்னாண்டு என்னால் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை சரியா. நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு டவுட் ஆகும். எப்போ பார்த்தாலும் மற்ற வெளிநாட்டுக்காரர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் சாப்பாடு விரும்ப மாட்டாங்கன்றாங்களே, அது எதுக்குன்னு தெரியுமா?